இன்றைக்கு ஒரு சின்ன புஸ்தகத்துக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். எந்த புஸ்தகம் என்று சொன்னால் அந்த ரூத்தின் புஸ்தகம். திருப்பிக் கொள்ளுங்க, ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. I want those who have Bibles turn with me in the English ones. I want those who have Tamil Bibles turn it with me. ஏனென்றால் இன்னைக்கு ஸ்லைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் ஸ்லைட்ஸை போடும். சரி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரிங்களா? இன்னைக்கு ரூத்தின் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு ஆளு முதலாவது வசனத்தை யாராச்சும் படிங்க பாப்போம். ஜீவிதாவை தவிர்த்து யாராச்சும் முதலாவது வசனத்தை தமிழ்ல படிங்க பாப்போம். எஸ். அப்புறம் ஆமென். இரண்டாவது வசனம் யாராச்சும் படிங்க பாப்போம். வேற யாராச்சும்? நேரத்தை வீணாக்க கூடாது, படிக்கணும். போதும். இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுல இருக்கிற 4 கதாநாயகர்களை நாம் பார்க்க போவது கிடையாது. எலிமெலேக்கை பார்க்க போவது கிடையாது. நவோமியை பார்க்க போடியது கிடையாது. நாம் அவருடைய குமாரர்கள் மாலோன் கிலியோனை நாம் பார்க்க போவது இல்லை. ஆனால் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு பஞ்சம். ரைட்டுங்களா? ஒரே ஒரு பஞ்சம். பஞ்சத்தினால அவர்கள் திட்டங்களை மாற்றினார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பெத்லெஹேம் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் இருக்கிறார்கள். They are in Bethlehem. பெத்லெஹேம் என்ன விசேஷம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராகிய இயேசு பிறந்த ஒரு ஊர். ஆனால் பெத்லெஹேமுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. யாருக்கு தெரியும்? பெத்லெஹேமுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு, அப்பத்தின் வீடு. வேதத்துல பாத்தீங்கன்னா அப்பத்தின் வீடுக்கு ஒரே ஒரு இடம் தான் பெத்லெஹேம். ஆனால் அப்பத்தின் வீடா இருக்கிற பெத்லெஹேம்ல ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. ஓ மை குட்னஸ். எந்த இடத்துல நிரம்பி வழியணுமோ அந்த இடத்துல ஒரு குறை காணப்படுகிறது. அந்த குறையை தீர்ப்பதற்காக எலிமெலேக், நவோமி, அவனுடைய 2 குமாரர்கள் அந்த பெத்லெஹேம் என்று சொல்லுகிற அப்பத்தின் வீட்டை விட்டுவிட்டு எங்கே போகிறார்கள்? மோவாப் என்று சொல்லுகிற ஒரு தேசத்துக்கு போகிறார்கள். எத்தனை பேருக்கு மோவாப்பை குறித்து தெரியும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில when God in the Old Testament had specifically told his children, what did he tell? He said, do not associate yourselves with the Moabites. மோகாபியர்களோடு எந்த ஒரு சம்பந்தமும் எந்த ஒரு நெருக்கமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். எதனால? பாவத்தின் பெருக்கத்தினால. மோகாபியர்கள் எங்க ஆரம்பித்தார்கள்? நோவாவின் குமாரத்திகளினால. கரெக்டா? அதனால அவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனாலும் இவர்கள் எங்கே போகிறார்கள்? பஞ்சத்தை மாற்றுவதற்கு மோவாபுக்கு போகிறார்கள். அப்படி என்றால் பெத்லெஹேமை விட்டு போகிறார்கள். பெத்லெஹேம்ல எதை விடுகிறார்கள்? அவர்களுடைய அடையாளத்தை விடுகிறார்கள், அவருடைய உடைமைகளை விடுகிறார்கள், அவருடைய உறவுகளை விடுகிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மோவாப்ல தான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கடந்து போகிறார்கள். பஞ்சம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வயதானவங்களுக்கு பஞ்சம்னா என்னன்னு தெரியும். நம்முடைய தேசத்துல பஞ்சம் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா 3 வேளை சாப்பாடு இல்லாம யாராச்சும் இருந்திருக்கிறீங்களா? நாங்கள் இருந்திருக்கிறோம். 3 வேளை. இந்த இடத்துல சிங்கப்பூர்ல ஜப்பானீஸ் ஆக்குபேஷன் டைம்ல யார் இருந்தா? ஜப்பான்காரன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நீ இருந்தியா? உங்க அப்பா தான் இருந்தாரு. ஓகே. ஜப்பான் காலத்துல எனக்கு கதைகள் சொல்லி இருக்கிறாங்க. ஜப்பான் காலத்துல அவர்களுக்கு பற்றாக்குறை இங்க இருந்துச்சான். எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்காது, 3 வேளை உணவு இருக்காது. அது எங்களுக்கு ஒரு பஞ்சம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கிறத கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்குள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். பஞ்சம் என்றால் எந்த இடத்துல உணவு இல்லையோ அந்த இடத்துல ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் மனுஷன் வாழ்வதற்கு என்ன முக்கியம்? உணவு முக்கியம்.
உணவு இல்லாத இடத்துல ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அதே போலதான் இவர்கள் அந்த பெத்லெஹேம் என்று சொல்லுகிற அந்த பட்டணத்தை விட்டு கடந்து போகிறார்கள். They wanted to change. They wanted to change. சில நேரங்களிலே ஏன் கர்த்தர் அப்பத்தின் வீட்டுக்குள்ள பஞ்சத்தை அனுப்புகிறார் என்று ஒரு கேள்வி சில நேரங்களிலே நமக்கு வரும். ஆனா ஆண்டவருடைய திட்டத்துல பஞ்சம் என்ற ஒரு காரியம் அவருடைய திட்டத்துல இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஆண்டவருடைய திட்டத்துல அந்த பஞ்சம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. யோசேப்பின் காலத்துல, கரெக்டா? யோசேப்பின் காலத்தில் அவன் எகிப்தின் பிரதமராய் மாறுகிறான். இஸ்ரவேலின் ஜனங்கள் மத்தியில் ஒரு பஞ்சம். அவர்கள் எங்கே தேடி போகிறார்கள்? உணவை தேடி எகிப்துக்கு போகிறார்கள். யோசேப்பை தேடி போகிறதை நாம் படித்திருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் பஞ்சத்தை நம் நடுவில் அவர் திட்டமாய் அனுப்புவார். வனாந்தரத்தை நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் ஒரு திட்டமாய் அனுப்புவார். சிறைச்சாலையை நம்முடைய வாழ்க்கையின் திட்டமாய் அனுப்புவார். குழியின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையின் சிறைச்சாலை அனுபவமாய் நமக்கு மாற்றுவார். இந்த பஞ்சம் ஏன் வரும் என்று சொன்னால் சூழ்நிலைகளும் காலங்களுக்கும் தான் காரணம். Now there are reasons why famines will come and attack us, and that's because of situations, it's because of seasons. ரெண்டு காரியம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. சூழ்நிலைகள், காலம், இதனாலதான் என்ன நடக்கும்? பஞ்சம் வரும். இப்ப இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னவென்று சொன்னால் காலம் கிடையாது, சூழ்நிலை. சூழ்நிலை ஏன் என்று சொன்னால் நியாயாதிபதிகள் 21:25 பார்ப்போம் என்று சொன்னால் இந்த சம்பவம் எங்க நடக்கிறது சொன்னால் நியாயாதிபதியின் காலத்தில் நடக்கிறது. நியாயாதிபதியின் காலத்தில் என்ன நடக்கிறது? அந்நாட்களிலே இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். ஆங்கிலத்தில் இருக்கா? In English it writes like this: in those days Israel had no king, so because they had no leadership, everybody did as they want to do. நான் இஷ்டப்படுகிறதுக்கு நான் செய்வேன், அவங்க இஷ்டப்படுறதுக்கு அவங்க செய்வாங்க. ஏனென்றால் அங்கு ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. அதனால இந்த சூழ்நிலை அவர்களுக்கு கர்த்தர் அனுமதித்தார். எந்த சூழ்நிலை? பஞ்சம் என்ற ஒரு சூழ்நிலை. அந்த பஞ்சம் ரொம்ப மோசமாய் இருந்திருக்கணும். அந்த பஞ்சம் அவர்களை நெருக்கி இருக்கணும். குறையுள்ள ஒரு சூழ்நிலைக்குள் ஒரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அதனால இந்த குடும்பம் அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு கடந்து போகிறார்கள். இதை நான் ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 1990களில் 80களில் ஸ்ரீலங்காவில் ஒரு யுத்தம், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு யுத்தம். அதில் அதிகமாய் நமக்கு தெரிந்ததை போல விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்காவுடைய ஆர்மிக்கும் யுத்தம். ஆனால் அவர்கள் தாக்கின இடத்தில் சிங்களத்தார் இல்ல, தமிழர்கள் தான் இருந்தார்கள். ஜெஃப்னா அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். முல்லைத்தீவு அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். அந்த சம்பவம் முடிந்த பின்பு போவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். I went to see those devastated places. என்னிடத்துல ஒருத்தி ஜெபிக்க வந்தா. அவளுக்கு 20 வயது தான். இப்படிதான் இருந்தா, 20 வயது தான். ஆனால் அவளுக்கு 4 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். கணவன் எங்கே கேட்கும் போது யுத்தத்தில் அவள் மரித்து போய்விட்டார் என்று சொன்னார்கள். அநேக கதைகள் எனக்கு இருக்கு. ஆனா கதைகளை சொல்லி நான் வார்த்தையை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, ஒரு பஞ்சம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். அதனால அவர்களும் கடந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலதான் எலிமெலேக்கையும் நவோமியும் பார்க்கும்போது மோவாப்க்கு போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள் அங்குதான் பச்சை பச்சைன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சான். ஆனால் அங்க போனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது? ஒன்றாய் ஆரம்பிக்கிறது. என்ன நடக்குது? முதலாவது எலிமெலேக் மரித்து போகிறான். குடும்ப தலைவன் மரித்து போகிறான். நவோமிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய சொந்த ஜனத்தை விட்டு மோவாப் தேசத்துல கணவனை இழந்துட்டான். சரி பரவாயில்ல, 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 2 பிள்ளைகளை நம்ம தனியா விட்டுறக்கூடாது என்று சொல்லி அந்த 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். பொண்ணு எங்க இருந்து எடுக்கிறா? மோவாப் தேசத்துல இருந்து எடுக்கிறா. முடியுமா? கரங் சாலாஜுகாக தப்புதான். ஏனென்றால் வசனம் சொல்லுது முடியாது. ஆண்டவர் அதை அனுமதிக்குவது கிடையாது. ஆனாலும் அதை அவர்கள் செய்தார்கள். அந்த மோவாப் ஸ்திரீகளில்
அவர்கள் வந்தார்கள். ஓர்பா என்று ஒருத்தி வந்தால், ரூத் என்ற மற்றொருவள் வந்தால், அவர்களோடு இந்த கணவன் மனைவியாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். எது வரைக்கும் வாழ்ந்தார்கள்? வசனம் சொல்லுது 10 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் 10 ஆண்டுகள் கழித்த பின்பு என்ன நடக்குது? 2 மகன்களும் மரித்து போகிறார்கள். யோசிச்சு பாத்தீங்களா? மனைவிகள் மரித்து போகவில்லை, அந்த குடும்ப தலைவர்கள் தான் மரித்து போகிறார்கள். கணவன் மரித்து போகிறான், அதுக்கப்புறம் 2 ஆண் மகன்கள் மரித்து போகிறார்கள். இப்ப நவமியுடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவளிடத்தில் இருந்த உறவுகள் அவளிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு? Do you have any experience like that? ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு வந்து 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 போதண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாராச்சும் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒரு நெருக்கமும் ஒரு தாக்கமும், வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலையே, வேலை இடத்துல நிம்மதியா இருக்க முடியலையே, சபைக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது என்ன செய்வோம்? வேற எங்கேயாச்சும் போயிடலாமே, தனிமையா போயிடலாமே என்று நமக்கு அப்படிதான் தோன்றும். ஆனால் இந்த இழப்பின் நடுவுல திடீரென்று நகோமிக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? அப்பம் வீடாய் இருக்கிற பெத்லெஹேமில் பஞ்சம் தீர்ந்து போய்விட்டது என்று அவளுக்கு செய்தி வருகிறது. இப்ப அவ என்ன செய்யறா? சரி வாங்க திருப்பி எங்க போலாம், பெத்லெஹேமுக்கு போய்விடுவோம் என்று முடிவு எடுக்கிறார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் இப்ப அவள் ஒரு பஞ்சத்தை அனுபவிக்கிறாள். யோசிச்சு பாருங்க. Now she is undergoing a famine of her very own. பஞ்சம்னா என்ன? குறை. இப்ப அவளுடைய வாழ்க்கையில ஒரு குறை. என்ன குறை? கணவன் இல்ல, 2 பிள்ளைகள் இல்ல, அடையாளம் இல்ல, ஒன்றுமே இல்லையே. ஆனா இப்ப அவ சொல்றா, பரவாயில்ல வா, நான் அங்க போகிறேன். இந்த தனிமை என்ற ஒரு பஞ்சம் அவளை தனித்து வாழ விட்டு விட்டது. The famine that she has undergone, that emotional famine, has made her to become one person who wants to live alone. அவளுக்கு இனிமேல் தனிமைதான் வாழ்க்கை என்று, அவள் தனிமையாய் போக வேண்டும் என்று சொல்லி தம்முடைய 2 மருமகளை பார்த்து சொல்றா, நீ வராத, நான் பார்த்துக்கிறேன். பிரியமானவனே, நல்ல யோசிச்சு பாருங்க. அவள்கள் வர வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அவளோடு வருகிற பாதையில அவள் சொல்றா, நீ வர வேணாம், நீ வர வேணாம், நான் தனியாய் போய்க்கிறேன், நான் தனியாய் போகிறேன் என்று சொல்லி அவள் முடிவெடுக்கிறாள். சில நேரங்களில முடிவெடுக்கிற காலங்கள் நமக்கு வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா கவனமாய் கேளுங்க. There are moments when we have to make certain decisions in life. சரியான முடிவை எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில போகும். ஆனால் சரியான முடிவுகளை எடுக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை சரிந்து கீழே போய்விடும். காது உள்ளவர்கள் கேட்கணும். வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய மேலான முதல் முடிவு என்னது? What is the most important decision you must take in your life? Who is your God? உன்னுடைய வாழ்க்கையில முதல் முடிவு யார்? உன்னுடைய தேவன். இந்த முடிவை எடுத்து கண் மாதிரி நிக்கணும். இரண்டாவது, what is your second most important decision in your life? Who is your life partner? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய துணை யாரு? அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான முடிவு. இந்த 2 முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையில தவறாய் எடுப்பாய் என்று சொன்னா உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. You can write this down. ஏனென்றால் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய இந்த 2 முடிவுகள்ல தவறா எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை சரிஞ்சு போய்விடும். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். There is a season. சில நேரங்களில கர்த்தர் ஒரு காலங்களை அனுப்பும் போது அந்த காலங்களில் நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஒரு சில நேரங்களில கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை அனுப்பும் போது அந்த காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளணும் அல்லது கட்டணும். ஒரு காலம் ஏன் தெரியுமா? இன்னொரு காலம் வரும். அந்த இன்னொரு காலம் வரும்போது நெருக்கமாய் இருக்கும். அந்த நேரத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியம் என்ற ஒரு காலத்தை நீ இழந்து விடுவாய் என்று சொன்னா இந்த காலத்துல உன்னால எதையுமே செய்ய முடியாது. You must understand this.
இதை நானும் நீங்களும் நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒரு சில காலங்கள் வரும்போது நம் கட்டப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்கணும். அதற்காக கர்த்தர் நம்ம அடுத்த நடுவில் காலத்தை அனுப்புவார். ஒரு சில காலங்களில் என்னத்தை அவர் அனுப்பும் போது அந்த காலத்தை தற்காத்துக்கொள் என்று சொல்லி அவர் காலத்தை அனுப்புவார். சில நேரங்களில் இது நமக்கு புரியாததுனாலதான் சில காரியங்களில் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. காலங்கள் வரும்போது சில நேரங்களில் அறியாமையில காலங்களை விட்டு விடுவோம். காலங்களை விட்டுட்டா என்ன தெரியுமா ஆகும்? சந்தர்ப்பம் போய்விடும். ஆனால் நான் போகுவது கிடையாது. ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் நாம் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள், ஹெல்ப்லெஸ், அறியாமையின் பிள்ளைகள், புரியாமல் வாழுகிற பிள்ளைகள் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால சந்தர்ப்பங்களை அவர் மறுபடியும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நவோமி சொல்றா, நான் திருப்பியும் பெத்லெகேமுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். காயம் உண்டு, அவளுக்கு காயம் உண்டு. ஆனாலும் சொல்றா, ரூத் நீ வராத, ஒப்ரா நீ வராத, நான் தனியாய் போகிறேன் என்று சொல்லும் போது அதோ ஒப்ரா சொல்றா, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாபாய் சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் ரூத்தோ அவள் சொல்லுகிற ஒரு காரியம், அதுதான் நம்மை கவரக்கூடிய காரியமா இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்களேன். அதே ரூத்தின் அதிகாரம் எந்த வசனம்? 13 படிங்களேன். அவள் இந்த சூழ்நிலையின் நிமித்தம் அவள் என்ன சொல்றா? அவள் ஒரு கஷ்டத்துக்குள் கடந்து போகிறாள். நல்ல தமிழ் படிக்கிறீங்க, 16 சேர்த்து படிங்க பாப்போம். உன் கூட தான் நான் வரணும், வேற எந்த காரியத்தை என்னிடத்துல பேசாத என்று அவள் ரூத் யாருக்கிட்ட சொல்றா? நவோமிட்ட சொல்றா. அப்புறம் நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்கும், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பார். அடுத்து 17, நீர் மரணம் அடைகிற இடத்துலதான் நானும் செத்து போவேன். அப்புறம் ஆமென் ஆமென். ரூத்தை பாத்தீங்கன்னா அவள் ஒரு மோகாபிய ஸ்திரீ. மோகாபிய ஸ்திரீ என்று சொன்னால் கர்த்தர் அருவருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் அருவருக்கிற கூட்டத்தின் நடுவில் ஒரு ரூத்தை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அவளை பிரித்தெடுத்து அவளை பண்படுத்துகிறாள். எதற்கு தெரியுமா? ரூத் என்று சொல்லுகிற ஒரு மோகாபிய ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம் நமக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். மனிதன் சில நேரங்களில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான், அடுத்த வாட்டி பேக் பண்ணிடுவான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பத்தின் மேல இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு சந்தர்ப்பத்தின் மேல இன்னொரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கிருபை. அதற்கு பேர் தான் கிருபை. இப்ப அவள் பெத்லெகேம் விட்டு போகும்போது நவோமிக்கு ஒரு குடும்பம் இருந்தது. இப்ப மறுபடியும் போகும்போது அவள் தனித்து விடப்பட்டவளாய் கடந்து போகிறாள். அவள் தனித்து விடப்பட்டவளாய் கடந்து போகிறாள். அந்த 3 ஸ்திரீயும் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பஞ்சம், அவங்க வாழ்க்கையில ஒரு பஞ்சம். பஞ்சம் தான் நான் பேசுவேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தலைப்பே பஞ்சம் தான். அல்லேலூயா. இந்த 3 ஸ்திரீகளை பார்க்கும்போது அவர்கள் மத்தியில அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுக்கு பஞ்சம். என்ன பஞ்சம்? அவர்களுக்கு கணவன் இல்ல. ரைட்டா? 3 பேருக்கும் அவர்களுக்கு கணவன் இல்ல, அவர்களுக்கு வம்சம் இல்ல, அவர்களுக்கு அடுத்து ஒரு பிள்ளை இல்ல, பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு வம்சம் கிடையாது, அவர்களுக்கு உணவு இல்ல, அவர்களுக்கு அடையாளம் இல்ல. ஐயா, இஸ்ரவேல் காலங்களில், அதாவது இந்த நியாயாதிபதி காலங்களில் 2 ஸ்திரீகளுக்கு அடையாளம் இருக்காது. என்ன தெரியுமா? விதவைக்கும் அனாதைக்கும் ஒண்ணுமே இருக்காது. இவங்க 2மே 2 in 1. ஏனென்றால் இவர்கள் விதவைகள், ஆனால் இவர்கள் ஏழையான விதவைகள். அவர்களிடத்தில் ஒண்ணுமே இருக்காது. அப்ப அவர்களுக்கு அடையாளம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு அடையாளம் இல்லாம இப்ப ஒப்ரா சொல்றா நான் போயிடுறேனே. இப்ப இந்த அடையாளம் இல்லாதபடிக்கு ரூத்தும் நவோமியும் எங்க போகிறார்கள்? அப்பத்தின் வீட்டுக்குள் போகிறார்கள். ஆமென். அவர்கள் வந்த பாதையில் பார்க்கும்போது பஞ்சம் இருந்தது. ஆனால் போகிற பாதையில்
மறுபடியும் பஞ்சம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்திருக்கலாம், அற்பமாய் இருக்கிறது. ஆனால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாய் இருக்கும். ஏனென்றால் ஆரம்பத்தை வைத்து கர்த்தர் என்னுடைய முடிவை நிர்ணயிக்க மாட்டார். He will never determine my future with my past. என்னுடைய முடிவு சம்பூரணமாய் தான் இருக்கும். 2024 எதை இழந்தோம், எதில நம்ம கஷ்டப்பட்டோம், எதில வேதனைப்பட்டோம், எவ்வளவு கோபப்பட்டோமோ அவை எல்லாவற்றிலும் ஒரு இழப்பு இருந்திருக்கும். ஆனால் 2025 ஆண்டுல ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். அல்லேலூயா. பூரணமான ஒரு முடிவை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கொடுப்பார். ஏனென்றால் சில நேரங்களிலே நம்ம சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை விட்டு விடுகிறோம். We always think that where is God, where is God, but God is in control. நீ வனாந்தரத்துக்குள் போகும்போது கர்த்தர் அங்கு இருக்கிறார். நீ பஞ்சத்துக்குள் போகும்போது கர்த்தர் அங்கு இருக்கிறார். நீ குழியில் விழும்போது, யோசேப்பு குழியில் விழுந்தான், கர்த்தர் அங்கேயும் இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், அங்கேயும் கர்த்தர் அங்க இருந்தார். வசனம் சொல்லுதையா, நான் சொல்லலையே. அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கையில் வைத்திருக்கும் போது அவர் சில நேரங்களில் பஞ்சங்களை அனுப்புவார். Now, when God sends a change, இத கேளுங்க, கர்த்தர் ஒரு மாற்றத்தை அனுப்பும் போது நானும் நீங்களும் மாற்றத்துக்கு தயாரான இடத்துல நிற்கணும். When a change comes, when God sends you a change, you must be in a place of preparation. ஒரு ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மாற்றம் எல்லோர் இடத்திலும் வரும். சூழ்நிலையின் நடுவில் மாற்றம் வரும். Change will come in every person, in every situation, in your health, in your wealth, உன்னுடைய சொத்துல, உன்னுடைய சுகத்துல, உன்னுடைய வேலையில, உன்னுடைய உறவுகளில மாற்றம் வரும். மாற்றம் வந்தே ஆகும். ஆனால் சில நேரங்களில அந்த மாற்றத்தை நானும் நீங்களும் விரும்ப மாட்டோம். We will not like change. முக்கியமா நம்ம தான் தமிழர்களாச்சே. மாற்றம் எப்படி, ஏன் மாத்துறீங்க, ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்போம். ஆனால் சில நேரங்களில் நமக்கே தெரியாம கர்த்தர் நம் நடுவில் பஞ்சத்தை அனுப்பும் போது ஒரு மாற்றம் வருகிறது. ஆனால் அதே பஞ்சத்தை வைத்து நம்ம முறுமுறுக்காமல் இருக்கும்போது கர்த்தரையே அந்த பஞ்சத்தின் நடுவில் பார்க்கும் போது அந்த பஞ்சத்தையே வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பஞ்சம் வரும் என்று சொன்னால் அது மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு பஞ்சம் வரும் என்று சொன்னால் அது என்னையும் மாற்றும். Remember this, when a famine comes, it will change us, it will shift us, it will prepare us, and it will expect me to do something. அதாவது ஒரு பஞ்சம் வரும் என்று சொன்னால் அது என்னை மாற்றும், என்னை இடத்தை விட்டு மாற்றும், அதுக்கப்புறம் என்னை ஆயத்தப்படுத்தும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று வருமோ என்ற ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள என்னை கொண்டு வரும். இந்த நான்கிலும் நம்ம கவனமா இல்லை என்று சொன்னால் we will be left behind. ஒரு காரியம் நம்மை தாக்கும் போது இந்த 4 காரியத்திலும் நம்ம உஷாரா இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம். இத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் எது எப்படியா இருக்கிறதோ, பஞ்சம் வருதோ, வெள்ளம் வருதோ, இடி இடிக்குதோ, மின்னலே வந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சபையா இருப்பாய் என்று சொன்னால் நானும் நீங்களும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த பஞ்சத்துக்கும் நானும் நீங்களும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? நல்லா பாருங்க, பஞ்சம் வந்து என்னையும் உன்னும் தாக்கி இந்த நாளிலே இந்த இடத்துல நானும் நீங்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். You must understand, everybody has gone through a famine. Everybody has gone through a shortcoming. Everybody has gone through a traumatic situation. ஒரு மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நானும் நீங்களும் கடந்து போயிருக்கிறோம். அநேகர் அப்படியாய் கடந்து போய் இந்த இடத்துல இல்ல, ஆனால் நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் என்னை நிற்க வைத்தார், அதனால நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அவர் என்னை போஷிக்கிறார், அதனால நான் போஷிக்கப்படுகிறேன். அவர் என்னை ஆராதிக்க வைத்தார், அதனால நான் சபையில இருக்கிறேன். அவர் என்னை நிரப்பினார், என்னை தாளந்தினால நிரப்பினார், அதனால நான் அவருக்கு சேவை செய்கிறேன். ஐயா, அநேகர் கைவிடப்பட்டார்கள், அநேகர் கீழே விழுந்தார்கள், ஆனால் நானும் நீங்களும் இந்த நாளில் நின்று கொண்டு இருக்கிறோம். அதற்கு தேவன் மட்டும் தான் காரணம். அதற்கு காரணம் தேவன் மட்டும் இல்ல, நானும் நீங்களும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறபடினால்
we will not be shaken. அப்ப நான் என்னதான் கடந்து போகிறேன், என் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் இருக்கு பாஸ்டர், நான் எதை தான் கடந்து போகிறேன். You are not down, you are going through a season. கர்த்தர் உன்னை கீழே விடவில்லை, நீ ஒரு காலத்துக்குள் இன்னொரு காலத்துக்குள் கடந்து போய் கொண்டே இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் இந்த காலத்துலதான் நான் ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை பார்ப்பேன் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனால் அந்த மேன்மை என்று சொல்லக்கூடிய இன்னொரு காலத்தை கர்த்தர் உன் நடுவில் அனுப்புவார். நல்லா யோசிச்சு பாருங்க. எலிமெலேக்கும் நவோமியும் அப்பத்தின் வீடை விட்டு தாண்டி வரும்போது அவங்க பஞ்சம். ஆனால் அவர்கள் மறுபடியும் போகும்போது அந்த இடத்தில் பஞ்சம் இல்லை. பஞ்சம் இல்லாததுனால அவர்கள் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். ஐயா, இன்றைக்கு உயர்வை தேடிதான் மனுஷன் போய்கிட்டு இருக்கிறான். ரைட்டுங்களா? எங்க பார்த்தாலும் நீயும் சரி நானும் சரி யாரா இருந்தாலும் உயர்வு தான் எங்களுக்கு வேணும். அதுவும் இந்த சமுதாயத்தில் வாழும்போது, இந்த தேசத்தில் வாழும்போது உயர்வு இல்லாம வாழ முடியாதுங்கயா. You can never live in this society without going higher and even more higher. உயர்வு இல்லாம இந்த தேசத்தில் வாழ முடியாது. எத்தனை பேருக்கு KFC பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் KFC. KFC பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் சாண்டர்ஸ் அவர் KFC எந்த வயசுல ஆரம்பிச்சாரு தெரியுமா? 60 வயசுல ஆரம்பிச்சாரு. 60 வயசுல ஆரம்பிச்சு அது தோல்வியில தான் போச்சான். 60லயே தோல்வி. ஏனென்றால் அவருக்கு அந்த காலம் இன்னும் வரவில்லை. அதுக்கப்புறம் இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து 6 ஆண்டுகள் கழித்து அவர் மறுபடியும் முயற்சி செய்யும் போதுதான் அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்தது. போன வாரம் நம்ம சர்ச்சுடைய கமிட்டி மீட்டிங் நம்ம வச்சிருந்தோம். சபையுடைய வளர்ச்சியை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். என்னடா சபை இன்னும் இப்படி இருக்கேன்னு. ஆனா ஒரு சிலருக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன அப்படிதான் போக போகுது? இல்ல, அப்படி போகாது. ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னொரு காரியத்தை அவர் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் தானே பாஸ்டர், அப்ப நான் கொஞ்சம் இன்னும் பாரமா இருக்கணும் தானே யோசிச்சு பார்க்கும்போது என்னிடத்துல ஒரு சில உண்மையான ஊழியர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நடந்த சம்பவம். அவர்கள் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. இப்ப அவங்க சர்ச்ல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு நண்பர். அவர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர், நான் அந்த சபையை துவக்கும் போது 3 வருஷமா 4 வருஷம் ஞாபகம் இல்லப்ப 3 வருஷமா 4 வருஷம் 2 விசுவாசி தான். யாரு? அவரும் அவரோட மனைவியும். எத்தனை வருஷம்? 3-4 வருஷம். நானும் என் மனைவியும் தான் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் ஒரு சபைக்கு போயிருக்க, பெரிய ஒரு சபை. இது மட்டுமல்ல, மற்ற ஊழியக்காரர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஆடு மாடுகளை கூட நம்ம எப்படியாச்சும் மேய்ச்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துடும். ஆனா மனுஷனை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. நேத்து இரவு எனக்கு ஒரு போன் வந்துச்சு. பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட நான் எப்ப வந்தேனோ என்னுடைய பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு. அவங்கள்ட்ட எல்லாம் என்னால சொல்ல முடியல. சொல்லிட்டா நீ தள்ளி போன பாஸ்டர்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். நான் சொன்னம்மா, உன் வழிய நீ கொஞ்சம் சோதிச்சு பாருமா. உன் வழியை நீ கொஞ்சம் சோதிச்சு பாரு. நீ போகிற வழி சரியான வழியா அப்படின்னு நீ சோதிச்சு பாரு. டெஸ்ட் yourself, then you will know whether God is good or not. இன்றைக்கு நன்மை நடக்கும் போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர்கள், நன்மை நடக்காத போது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் என்று சொன்ன. ஆனா அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க சோதித்து ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. சில நேரங்களில் கர்த்தர் பஞ்சத்தை அனுப்புகிறார். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில பஞ்சத்தை அனுப்புகிறார். அந்த பஞ்சம் என்னை கீழே கொண்டு போவதற்கல்ல. The famine that comes is not to destroy me, it comes to distract me. நான் என்னுடைய சூழ்நிலையில ஏதோ செய்யாதை மாற்றுவதற்காக கர்த்தர் ஒரு பஞ்சத்தை அனுப்புவார். அவர் திட்டத்தை அனுப்பும் போது அதுல பஞ்சம் இருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது. ஏனென்றால் பஞ்சம் வரும்போது நானும் நீங்களே தினமும் என்ன செய்வோம்? ஃபேமஸா என்ன தெரியும் செய்வோம்? முறுமுறுத்துக்கிட்டு இருப்போம். ஏன் 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 இந்த கேள்விதான். ஏன் இப்படி நடக்கிறது? ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா என்று. பட் சம்டைம்ஸ் இதை நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் யூ நீட் டு என்ஜாய் த ஃபேமின். யூ நீட் டு என்ஜாய் த ஃபேமின். சரி, அது கொஞ்சம் கடினமான வார்த்தை.
go through the famine. இது பரவாயில்லையா? go through your famine. ஏன்னா enjoy the famine அது கஷ்டம். I enjoyed the famine. I went through a famine and I enjoyed it. Why? அந்த பஞ்சத்துக்குள் போகவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டவருக்குள் வந்திருக்க முடியாது. சில நேரங்களில you need to go through that famine. Enjoy the famine. Or put it this way, enjoy the moment. Enjoy the moment. ஏனென்றால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில போனாலும் ஆண்டவர் அங்கே என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் கடலின் கீழே போய் நான் படுக்கை போட்டாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கார். அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா you will enjoy the moment. You will get to enjoy the moment. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த பஞ்சத்தில் போகும்போது கர்த்தர் நம்மை உருமாற்றுகிறார் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. when you are going through a famine, you are being groomed. நீ உருமாற்றப்படுகிறாய், நீ பண்படுத்தப்படுகிறாய். அனுபவம், உனக்கு அனுபவத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். You are spiritually, you are being matured. Do you understand what I am saying? நீ மகிமைக்கு மேல ஒரு மகிமைக்குள்ள கடந்து போகிறாய், விசுவாசத்துக்கு மேல இன்னொரு விசுவாசத்துக்குள் கடந்து போகிறாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் நடுவில் அனுப்பின பஞ்சம். Now there is two different things. ஒன்னு பஞ்சம், இன்னொன்று பவர். நீ அதிகாரத்தில் இருப்பாய் என்று சொன்னால் அதிகாரம் உனக்கு கற்றுக் கொடுக்காது. அதிகாரத்தை விட்டு உனக்கு கர்த்தர் உன் நடுவில் ஒரு வேதனையை, ஒரு பள்ளத்தாக்கை அனுப்புகிறார், ஒரு பாடை அனுப்புகிறார் சொன்னா அதுல தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். அதுல தான் நீ அனுபவசாலி ஆக முடியும். இந்த இடத்துல நிற்கிறவர்கள், இதோ பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் அனுபவசாலிகள் தான். ஏனென்றால் நீங்களும் ஒரு காலத்தில் பஞ்சத்துக்குள் கடந்து போயிருக்கிறீர்கள், ஒரு ஆவிக்குரிய பஞ்சத்தில் கடந்து போயிருக்கிறீங்க. அதனால இன்றைக்கு உங்களுக்கு உங்க குடும்பங்களை எப்படி நடத்தணும் என்று உங்களுக்கு தெரியும். எந்த காரியத்தை ஓகேன்னு சொல்வது உங்களுக்கு தெரியும், எந்த காரியத்தை முடியாது என்று சொல்லுவதும் அது உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அனுபவசாலிகளாய் எல்லாரும் மாறி இருக்கிறீர்கள். ஆமென். அதனால சில நேரங்களில கர்த்தர் அனுப்புகிற பஞ்சத்தின் காலத்தை ஏற்றுக்கொண்டு அது என்னை பண்படுத்துகிறது, அது என்னை மாற்றுகிறது என்று சொல்லி அதை அனுபவிங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நவோமியை பார்க்கும்போது அந்த பஞ்சத்தின் காலத்தை பார்த்துவிட்டு அவள் ஒரே ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டா. என்னதுமா சொல்றா? I think God has been so different with me. ஆங்கிலத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை கொஞ்சம் யாராச்சும் பாருங்க. அவ சொல்லுவா, don't call me Naomi, call me Mara. நவோமி என்றால் என்ன தெரியுமா? என்னுடைய சந்தோஷம். The meaning of Naomi means my joy. ஆனால் அவள் சொல்லுகிறார், என்னிடத்துல சந்தோஷம் இல்லை, don't call me Naomi. என்னை நவோமி என்று அழைக்க வேண்டாம், மாறாக என்னை எப்படி கூப்பிடு? 20வது வசனம் படிங்க பாப்பா யாராச்சும். படிங்க. ஆங்கிலத்தில் படிங்க பாப்போம். Don't call me Naomi. Why? Can you see what it says? நல்லா பாருங்க, அதுல ஒரு கேட்ச் இருக்கு. She says her life became bitter because of. So now the blame is on who? Do you understand that? இப்ப அவ சொல்றா, என்னுடைய வாழ்க்கை கசப்பா போயிடுச்சு, அதற்கு காரணம் நான் இல்ல, கர்த்தர் தான் என்ன வந்து பெத்தேல்ல இருந்து மோவாப்க்கு போக சொன்னாரு, நான் இல்லையே. கர்த்தரா போக சொன்னாரு? கர்த்தர் போக சொல்லியே. ஆனா அவ சொல்றா, என்னுடைய வாழ்க்கை கசப்பா போனதுக்கு காரணம் யாரு? ஐயா, சில நேரங்களில் தவறான முடிவுகளை நம்ம தான் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் குத்துதே குடையுதேன்னு நம்ம யார சொல்லுவோம்? அவரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ப அதுதான், இப்ப நவோமியை பாருங்க, அவ அதுதான் சொல்றா, என்னை நீ நவோமி என்று அழைக்க வேண்டாம், நான் சந்தோஷத்தை இழந்து விட்டேன். I've lost everything. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, எனக்கு இருக்கிறது கசப்பு தான், என்னை கசப்பு என்று கூப்பிடுன்றா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவள் கடந்து போன ஒரு காலத்தை பார்த்துவிட்டு இனிமேல் அவளுடைய காலம் இப்படிதான் இருக்க போகிறது என்ற ஒரு முடிவுக்குள் வந்துட்டாள். She has come to a conclusion that her season of bitterness is going to follow her all the days of her life.
அதாவது அவள் கடந்து போன அந்த பஞ்சம் அவளை தொடர்ந்து அவளுடைய மரணம் வரைக்கும் அந்த பஞ்சத்தின் காலம் அவளை நடத்த போகிறது என்று சொல்லி அவள் நினைத்துக் கொண்டு அவள் சொல்லுகிறாள், என்னை நீ நவோமி என்று அழைக்க வேண்டாம், ஏனென்றால் இதோ ஜீவனுள்ள தேவன் என் வாழ்க்கையை கசப்பாய் மாற்றிவிட்டார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, காத்திருப்பது ஒரு கடினமான காரியம் என்று நான் சொன்னேன். அதுவும் வேதனையில கஷ்டத்துல காத்திருப்பது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் காத்திருந்தவர்கள் தான், கர்த்தருக்கும் காத்திருந்தவர்கள் தான் அவர்கள் கழுகுகளை போல செட்டை அடித்து உயர பறந்தார்கள். யார் அவர்கள்? அன்னாளை பாருங்களேன், அன்னாளை பார்ப்போமே. சாமுவேலுடைய தாயார், அவளுக்கு எவ்வளவு அவமானம். ஏனென்றால் அவள் மலடி, அவளுக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது. அதனால் அவளை எங்க போனாலும் மலடி மலடி என்று அவளுடைய இன்னொரு மனைவி இருக்கிறாளே, அவளுடைய கணவனுக்கு 2 மனைவி தானே, நல்ல பேக்கேஜோட வந்திருக்கிறா. அப்ப அந்த மனைவி சொல்றா, பாரு நீ உனக்கு ஒண்ணுமே இல்ல, நீதான் மலடி என்று சொல்லி அவ வேதனைப்படுகிறா. அவ தேவாலயத்துக்கு போனதும் ஏலி அவளை என்ன சொல்றா, நீ குடித்திருக்கிறாய், குடித்து வெறித்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவ சொல்றா, இல்லப்பா நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறாள். எனக்கு வேதனை இருக்கு என்றா. எவ்வளவு வேதனைக்குள்ள அவ கடந்து போனாள். ஆனால் கடைசியாய் அவ தேவாலயத்துக்குள்ள வந்து அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை ஒரு ஊழியக்காரன் அவளுக்கு கொடுக்கும் போது அந்த ஊழியக்காரனை கனப்படுத்தின பின்பு அந்த ஊழியக்காரன் அவளை ஆசீர்வதிக்கிறார். போ, கர்த்தர் உன்னுடைய இருதயத்தின்படி நடத்துவார் என்று சொன்ன பின்பு அவள் வீட்டுக்கு போகிறாள். அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். அல்லேலூயா. ஒரு காலம்தான், உன்னுடைய கசப்பின் காலம் ஒரு காலம்தான், உன்னுடைய அந்த பஞ்சத்தின் காலம் ஒரு காலம்தான். ஆனால் இந்த காலம் தான் கடைசி வரைக்கும் போகணும் நம்ம நம்பிடக்கூடாது. ஏனென்றால் நம்ப வைக்கிற சூழ்நிலைகளுக்குள்ள நானும் நீங்களும் தள்ளப்படுவோம். Now we don't live by sight but we live by faith. சூழ்நிலைகளை பார்த்து நானும் நீங்களும் வாழக்கூடியவர்கள் அல்ல, விசுவாசத்தில் வாழணும். ஆபிரகாம் 25 ஆண்டு, அப்ப 25 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன சொன்னாரு? நான் உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பேன்றாரு. சரி, இப்ப வந்துரும், நாளைக்கு வந்துரும், இப்ப வந்துரும், நாளைக்கு வந்துரும். எத்தனை வருஷம் காத்திருக்கிறா? 25 ஆண்டுகள். ஐயா, 25 நாட்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, 25 ஆண்டுகள் காத்திருந்தான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர், அதாவது இந்த பொறுமை, கர்த்தருடைய நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஓகே இப்ப டெலிவரி இஸ் ஆன் த வே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறவர் அல்ல, காத்திரு என்று சொல்லுவார். இன்றைக்கு காத்திருக்கிற அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் அவசியமா இருக்கிறது. அவள் எல்லாவற்றையும் இழந்தாள். யாரு? நவோமி எல்லாவற்றையும் இழந்தாள். அவள் குடும்பத்தை இழந்தாள், அவளுடைய அடையாளத்தை இழந்தாள், அவளுடைய சந்தோஷத்தை இழந்தாள். அவள் சொல்றா, நான் கசப்பானவன் சொல்றா. ஆனால் அவள் நடுவுல அவளுக்கு தெரியாமலே கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை உருமாற்றிக் கொண்டு இருக்கிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று அவளுக்கு தெரியவில்லை. She didn't know. கர்த்தர் போன் பண்ணி நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டா இருக்கிறாரு, நாளைக்கு உனக்கு ப்ரொமோஷன் வருது அப்படின்னு சொல்றாரா? சொல்லவும் மாட்டாரு. சொன்னா நம்ம என்ன செய்வோம்? விசுவாசத்துல ஓ நாளைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சொல்ல மாட்டாரு. திடீர்னு ஆபீஸ்க்கு கூப்பிடுவானுங்க, நம்ம வேர்த்து விறுவிறுத்து போவோம், போச்சு முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல சொல்லுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் ப்ரோமோட்டட் அப்படின்னு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? காண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புகிறாருன்னு சொன்னா அவர் நமக்கு முன்கூட்டி சொல்லுவது கிடையாது. அது அவருடைய குணாதிசயம். அவரை கேள்வி கேட்கவும் முடியாது. ஏனென்றால் நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள். ஆனால் கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த காரியம் அந்த காலத்தில் நிச்சயமாய் வரும் என்பதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசிக்காமல் மனிதன் வாழ முடியாது, விசுவாசம் இல்லாம வாழ முடியாது. நவோமியுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவள் இழப்புகளை அநேகமாய் அனுபவித்தாள். ஆனால் அதன் நடுவில் கர்த்தர் அவளுக்கு ஒரு நன்மையை கொடுத்தார். நன்மை என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் நன்மை என்னன்னு? நவோமி அவள் செய்த ஒரு நன்மை ரூத்தை கொண்டு வந்ததுதான். ரூத்தை கொண்டு வந்ததுதான் ஒரு நன்மை. ஏன்? ஏனென்றால் விக்கிர ஆராதனை வழிபாடு பண்ணி கொண்டிருந்த ஒரு ரூத்தை ஜீவனுள்ள தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு காரணம் யாரு? நவோமி. அவளுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தேவன் அவளை அவருடைய சித்தத்துக்குள்ளும் திட்டத்துக்குள்ளும் கொண்டு வருவதற்கு கர்த்தர்
யாரை பயன்படுத்துகிறார்? ஒரு ஏழை விதவையை பயன்படுத்துகிறார். இந்த ஏழை விதவை எப்படிப்பட்டவள்? அவள் பஞ்சத்தில் கடந்து போனவள், அவள் வேதனையில் கடந்து போனவள், அவள் எல்லாமே முடிந்து விட்டது, என் வாழ்க்கை கசப்பு என்று அறிக்கையிடுகிற ஒருவள். அவளை கொண்டு கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். And what is the plan that God had for Ruth? ரூத்தை பார்க்கும்போது அவளை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். ஏன் தெரியுமா? அவள் ரூத் தேவனுடைய திட்டத்துக்குள் வர வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான ஒரு திட்டம். அதை நவோமியை கொண்டு அவள் பயன்படுத்துகிறார். அந்த நவோமியை பயன்படுத்தக்கூடிய காலத்தில் அவள் உயரத்தில் இல்ல, அவள் கீழே கிடக்கிறாள். Sometimes God wants to use us when we are so down in our lives. நம்மை கர்த்தர் எப்போ பயன்படுத்துவார் என்று சொன்னால் எதிர்பார்க்கிற நேரத்தில் இல்ல, உயரத்தில் இல்ல, ஆனால் கீழே இருக்கும்போது அவமானப்பட்டு வேதனையின் பள்ளத்தாக்கில கடந்து போய் என்ன செய்வது என்று தெரியாத நேரத்தில் கர்த்தர் கதவை தட்டி வா மகனே வா மகளே என்று சொல்லுவார். ஆனால் அதற்கு என்ன நம்மளுக்கு தேவை? காத்திருப்பது தேவை, பொறுமை தேவை. இப்படிப்பட்ட வேதனையின் காலங்களில தான் சில நேரங்களில நாம் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். பஞ்சம் வருவது ஒரு சில நேரங்களில நல்லது. Because we will know who are our people. We will know who is the right people. இவ்வளவு நாள் இவங்க இப்படியே தானே இருந்தாங்க, ஐயோ இப்பதானே தெரியுது. எப்ப தெரியும்? நம்ம வாழ்க்கையில பஞ்சம் வரும்போது. அப்பதான் நம்முடைய உண்மையான பிள்ளைகள் யார், நம்முடைய உண்மையான உறவுகள் யார், நம்முடைய உண்மையான பெற்றோர்கள் யார், நம்முடைய உண்மையான நட்புகள் யார் என்று எப்ப தெரியும்? ஒரு பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிக்கும் போது. நாம் எல்லாருமே ஒரு பஞ்சத்துக்குள் போயிருக்கிறோம். அந்த பஞ்சத்துக்குள் போனதுனாலதான் இன்றைக்கு யார் யாரை எங்க எங்க வைக்க முடியுமோ அவர்களை அங்க அங்கு வைத்திருக்கிறோம். காது உள்ளவர்கள் கேட்கணும். You need to go through a storm. You need to go through a famine so that you will know who is the right people who must be in your life and who is the wrong people to be removed. Hallelujah. இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை மோசமா இருந்ததானால் அந்த சூழ்நிலையின் நடுவில் கர்த்தர் ரூத்தை எழுப்புகிறார். ஐயா, ரூத் பெத்லெகேம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய அப்பத்தின் வீட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் நிறைவேறி இருக்காது. If Ruth has not come to Bethlehem, the scriptures will never have been fulfilled. ரூத் யாரே? ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு மோகாபிய ஸ்திரீ, ஒரு கர்த்தர் வெறுக்கிற சந்ததியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஸ்திரீ. ஆனால் கர்த்தர் இப்போ அவருடைய திட்டத்தின்படி இப்ப அவள் வந்தது நிமித்தம் வேதம் எழுதப்படுகிறது. அவள் பெத்லெகேமுக்கு வந்தது நிமித்தம் அவள் போவாஸ் என்று சொல்லுகிற ஒரு அழகான வடிவமான வயதான ஒரு மகனை திருமணம் செய்கிறாள். அவள் பெத்லெகேமுக்கு வரவில்லை என்று சொன்னால் ஒரு ஓபேத் எழும்பி இருக்க மாட்டான். யார் ஓபேத்? தெரியல பாஸ்டர். அவள் ரூத் வராமல் இருந்திருப்பாள் என்று சொன்னால் ஒரு ஜெஸ்ஸி எழும்பி இருக்க மாட்டான். யாரு ஜெஸ்ஸி? தாவீதுடைய தகப்பனார். அப்ப ரூத் வராமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் தாவீது ராஜா என்ற ஒருவன் வந்திருக்க முடியாது. ரூத் பெத்லெகேமுக்கு வராமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்ப ரூத் எவ்வளவு முக்கியம் புரியுதுங்களா? புரியுதுங்களா? அந்த ரூத்தை பெத்லெகேமுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் யாரு? நகோமி. என்னை கசப்பாய் கர்த்தர் மாற்றி விட்டாரே என்று சொல்லி புலம்பின நகோமி ரூத்தை இந்த வேதத்துக்குள் கொண்டு வருவதற்கு அவளே காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இது எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் ஒரு பஞ்சத்தின் நிமித்தம் ஆரம்பித்தது. It all started because of a famine. அல்லேலூயா. வேதனை தான் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். வேதனை தான் எனக்கு விசுவாசத்தை பெருக்கும். வேதனை தான் என்னை ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க விடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? வல்லமை அல்ல. வேதத்துல பார்க்கும்போது அநேகர் வேதனையில கஷ்டப்பட்டார்கள். யோசேப்பு எவ்வளவு பாடுபட்டான். அவன் 17 வயசுல அவன் தப்பே செய்யல, தவறே செய்யல.
ஆனால் ஒரு குழிக்குள் தள்ளப்பட்டான். வெளியே வருகிறான். அதுக்கப்புறம் என்ன காத்திருந்தது? ஒரு சிறைச்சாலை காத்திருந்தது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பின்புதான் அவனுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருந்தது. பிரியமானவர்களே, சில நேரங்களில பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஏனென்றால் கர்த்தர் ஒரு பஞ்சத்தை அனுப்பினதுனாலதான் யோசேப்பு குழியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சிறைக்குள் போய் சிறையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சிங்காசனத்துல போகும்போது சிறந்த ஒரு தலைவனாய் மாறினான். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய முன்னான வாழ்க்கையை பார்க்காத, உனக்கு பின்னான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய ஆரம்பம் அற்பமாய் தான் இருந்திருக்கிறது. உன்னுடைய ஆரம்பம், என்னுடைய ஆரம்பம், நம்முடைய ஆரம்பம் எல்லாமே அற்பம்தான். ஆனால் என்னுடைய முடிவு அற்பமாய் இருக்க போகிறது கிடையாது. என்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. ஏனென்றால் ரூத்தை பாருங்கள், நகோமியை பாருங்கள். அவர்கள் வெளியே வரும்போது, மோவாபிய அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும்போது அனாதைகள், அடையாளம் இல்லாதவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், விதவைகள், மலடிகள், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் கடைசி வசனத்தை படிங்களேன். ரூத் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சீக்கிரம். ஆங்கிலத்தில் யாராச்சும் படிங்க பாப்போம். They arrived in Bethlehem as the harvest was beginning. அவர்கள் கடந்து போகும்போது பெத்லெஹேம்ல என்ன இருந்தது? பஞ்சம் இருந்தது. ஆனால் அவர்கள் மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த இடத்துல என்ன இருக்கிறது? அறுப்பின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. புரியுதுங்களா? உங்களுடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவு அற்பமாய் இருக்கும் என்று எண்ணிய விடக்கூடாது. உன்னுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நீ மறுபடியும் அந்த பெத்லெஹேம் என்று சொல்லுகிற அப்பத்தின் வீட்டுக்கு போகும்போது நீ வெறுமையாய் போக மாட்டாய். அந்த காலத்தை, அதாவது மாற்றக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு மாற்றி அறுவடையின் காலத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னொரு காரியம் சொல்றேன், கேட்கிறீங்களா? சில நேரங்களில ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ பூமியை போய் சுதந்தரித்துக் கொள்ளுன்னு. சுதந்தரித்துக் கொண்டவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரூத் வரா, அவ என்ன செய்கிறா? God prepared a prepared blessing for Ruth. அவள் இங்க அதாவது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள் யார் கொண்டு வர? ஆண்டவர் அவள் ரூத்தை கொண்டு வருகிறார். அப்ப அந்த இடத்துல அவள் மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி அவள் தள்ளப்படவில்லை. She did not suffer. ஐயோ, இவள் கர்த்தருடைய எதிரிகளின் கூட்டம், அதாவது கர்த்தர் விரும்பாத ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவ என்று சொல்லி அவளை புறக்கணிக்கவில்லை. கர்த்தர் அவளுக்கென்று ஒரு தயார்படுத்தின ஒரு ஆசீர்வாதத்தை மறுபடியும் அவளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் ரூத்தா இருப்போம் என்று சொன்னோம். திரும்பி போகும்போது அந்நிய தேசத்துக்கு, இப்ப உங்களை நார்த் கொரியாவுக்கு அனுப்புனா என்ன ஆகும்? திருப்பி வருவனா தெரியாது என்று நம்ம முடிவோடு போவோம். ஆனா இப்ப அவ அப்படிதான் வரா. அவங்க எதிரிகள் இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள வரா. என்ன நடக்குமோ? நாளைக்கு எனக்கு உணவு கிடைக்குமோ? என்னை ஆதரிப்பானா? எனக்கு வேலை கிடைக்குமா? என்னை வச்சிருப்பாங்களா? என்னை கொலை பண்ணிடுவாங்களா என்ற ஒரு கேள்வியோட வந்திருப்பா. ஆனால் இந்த கேள்விகள் எதுவுமே அவ வாழ்க்கையில நடக்காதபடிக்கு கர்த்தர் அவளை ஒரு ஆசீர்வாதமான, அதாவது தயாரிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால ரூத்தை முடிசூட்டுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அவர் துவங்குவார் என்று சொன்னார். அந்த முடிவுக்காக நானும் நீங்களும் அந்த முடிவுக்காக காத்திருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்க வேண்டியதை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். அதை நான் பார்க்கலையே, நீ பார்க்க வேண்டியது இல்லையே. ஆண்டவர் கொடுக்கறத சில நேரம் இல்ல பாஸ்டர், பார்த்தா தானே கொஞ்சம் நானும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்தபனா பேசுவோம். முடியாதுங்க. சில நேரங்களில் கர்த்தர் அப்படி செயல்படுகிறவர் கிடையாது. அவர் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாருன்னா, திருப்பிக் கொள்ளுங்களேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நான் முடிக்கிறேன். Ruth chapter 3 verse 15. நீ போத்திக் கொண்டிருக்க போர்வையை விரித்து பிடி. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஓகே, hold it out.
ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா கிள்ளி கொடுக்க மாட்டாரு. எப்படி கொடுப்பாரு? அள்ளிதான் கொடுப்பாரு. அள்ளிதான் கொடுப்பாரு. பாத்தீங்களா? வந்தா என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடத்த, அடுத்த நிமிஷம் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தி நெக்ஸ்ட் மினிட். பட் லுக் வாட், அவர் அள்ளி கொடுக்கிற ஒரு தேவன். ரூத் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு அவள் நவோமியின் பக்கத்தில் கடந்து போகிறாள். நவோமி என்ன நினைச்சிருப்பா? ஐயோ, இந்த நான் மறுபடியும் இந்த அப்பத்தின் வீட்டாய் பெத்லெஹேமுக்கு வந்திருக்கிறேனே, கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் அல்லது ஆசீர்வதிப்பாரோ என்ற ஒரு கேள்வியோடு இருந்தவளுக்கு இப்ப அவள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாள். யார் நிமித்தம்? ரூத்தின் நிமித்தம். ரூத் யாரு? அவ கொண்டு வந்தவ. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இன்றைக்கு எத்தனை பேர் இங்க நவோமிகளாய், எத்தனை பேர் இந்த இடத்துல ரூத்துகளாய் நிற்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய துவக்கத்தையே பிடித்து கொண்டு வாழாமல் இருங்கள். ஏனென்றால் அறுவடையின் காலத்தில் கர்த்தர் உங்களை 2025 ஆண்டில் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், மழையையும் உறைந்த மழையையும் வானத்திலிருந்து இறக்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் சாப்பிடுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ விசுவாசம் மற்றவனாய் இருக்க கூடாது, விசுவாசம் உள்ளவனாய் இருக்கணும். விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால்தான் உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் போகும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறி போகும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்புதான் நான் அவரிடத்தில் வாழணும் என்று நினைப்பது தப்பு. அவர் கொடுப்பதற்கு முன்பாய் அவரை துதிக்கவும், அவரை கொடுப்பதற்கு முன்பாய் அவரை ஆராதிக்கவும் நாம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? தோமா மாதிரி இருந்தக்கூடாது. தோமா என்ன செஞ்சா? நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன். ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பதே மேலானது. அப்படித்தானே வசனம் சொல்லுது? அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறுவடையின் காலத்தை நாம் சுதந்திரிக்க, அந்த அறுவடையில் காணப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற காலத்துக்குள் கர்த்தர் என்னையும் உன்னையும் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே ரூத்துகள் இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறேன், இங்கே நவோமிகள் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீர் யாரை கூட்டிக் கொண்டு வராயோ, நீ யாரை இன்றைக்கு சபைக்குள்ள கொண்டு வராயோ, அல்லது யார் மூலியமாய் நீ வந்தாயோ, நீ மறந்துடக்கூடாது. நீ ஒரு நவோமி. நீ யார் மூலியமாய் வந்திருக்கிறாயோ, அல்லது நீ யார் மூலியமாய் வந்து இன்றைக்கு நீ கர்த்தரிடத்தில் விதைத்து இருக்கிறாயோ, நீ ஒரு ரூத். நீ மறந்துடக்கூடாது. உன்னுடைய ஆசீர்வாதம் பிரிக்கப்பட்ட ஆசீர்வாதம், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தயார்படுத்தி வைத்த ஆசீர்வாதம். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது என்று வசனம் சொன்னதை போல ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில், புதிய காலத்தில், it is a new season. சொல்லுங்க, it is a new season. இது ஒரு புதிய காலம். இந்த புதிய காலத்தில் கர்த்தர் உனக்கென்று செய்யக்கூடியதை நிச்சயமாய் செய்வார். நான் என்ன செய்யணும்? நீ மறுபடியுமாய் பெத்லெஹேம் என்று சொல்லுகிற இடத்துக்கு வரணும். பெத்லெஹேம் என்றால் என்ன? அப்பத்தின் வீடுதான். பட் பெத்லெஹேம் sometimes refers to the church. பெத்லெஹேம் என்று சொல்லும் பொழுது அது சபையையும் குறிக்கும். சபையில தான் உனக்கு ஆசீர்வாதம், சபையில தான் உனக்கு பாதுகாப்பு. இதை சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர். என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னாரு, இல்ல பாஸ்டர் நான் வீட்லயே இருந்து ஜெபிக்கிறேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். இன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் குழம்பி போயிடுச்சு. உண்மையா சொல்றேன், குழம்பி நிக்கிறான், என்னென்னமோ பேசுறாங்க. ஏன்னா 3 வருஷம் தனியா இருந்து அவனே சபை என்று சொல்லுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அறுவடையின் வீட்டில் நாம் காணப்படும் போதுதான் அறுவடையின், அதாவது உரிமையாளர், அறுவடையின் உரிமையாளர் நமக்கு அறுவடையை போஷிப்பார். காது உள்ளவர்கள் கேட்கணும். இதுதான் அறுவடையின் வீடு. This is the Bethlehem, the place of harvest. இங்கு நாம் விதைக்கிறது நமக்கு அறுவடையாய் மாறுகிறது. இந்த இடத்துல நீங்க விதைக்க 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 எதை விதைக்கிறீங்க? நான் பணத்தை பத்தி பேசல. எதை விதைக்க? உங்களை நீங்கள் விதைக்கிறீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை விதைக்கிறீர்கள், உங்களுடைய தீர்மானங்களை விதைக்கிறீர்கள். இந்த விதைப்பு தான் கர்த்தரை, அவரை அசைக்க வைக்கிறது. It stirs God and God wants to do something for these people. Oh, these people has been embedded in my life. I want to do something for them. இவர்களுக்கு இப்படி செய்யலாமா? நினைவே பட்டணம் ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, யார் அனுப்புறாரு? யோனாவை அனுப்பி சொல்றாரு, அவர்களை போய் அழிச்சிட போறேன், அவர்களுக்கு செய்தியை போய் சொல்லுன்னு. ஆனால் அவர்கள் மனம் மாறினார்கள், அல்லது
அவர்கள் மனம் திரும்பினார்கள், அதனால கர்த்தர் மனம் மாறினார். புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு, அழிச்சே போட்டுருவோம் அந்த குடும்பத்தை அப்படின்னு. ஆனால் அவர்கள் மனம் திரும்பினதுனால கர்த்தர் மனம் மாறினார். இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆனால் என்றைக்கு நீங்கள் அறுவடையின் வீட்டுக்குள், பெத்லெகேம் என்று சொல்லுகிற அப்பத்தின் வீட்டுக்குள்ள நீங்கள் வருகிறீர்களோ, நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் பார்க்க கூடாத ஆசீர்வாதம், நீங்கள் பார்க்க கூடாத ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு மறந்துடக்கூடாது. அநேகர் அதை தான் மறந்து போயிடுறாங்க. Never forget that you are in a supernatural place. Yes, you can see men operating here, but there is a divine presence of God which is operating behind us. நமக்கு பின்பாய் ஒரு தேவ வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்க. யாருக்கு? அந்த அறுவடையின் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு, பெத்லெகேம் என்று சொல்லுகிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. காது உள்ளவர்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய வீடு, உங்களுடைய தேசம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுல ஒரு பெருக்கம் வரணும். அறுவடையின் காலத்துக்குள் வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குரியது தான். அதை இழந்து விடாதீர்கள். சூழ்நிலையை பார்த்து மறுபடியும் நான் சொல்றேன், நான் இந்த வசனத்தை சொன்னதுனால என் சூழ்நிலையை பார்த்து இன்னும் மாறலையே பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ விசுவாசத்தில் செயல்படுகிறவர் அல்ல. நீ சூழ்நிலையை பார்த்து செயல்படுகிறாய். You don't live by sight. You don't live by what you see, but you live by faith. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் எங்கே பார்க்கணும்? 121வது சங்கீதம் என்ன சொல்லுது? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நின்ன உன்னுடைய கண்கள் அங்கதான் இருக்கணும். கர்த்தர் அங்கதான் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா?